பிரணவ பொருளே, விநாயக பெருமானே, உங்கள் திருவடிகளுக்கு என் அன்பு வணக்கம். நல்லிசை செல்வரான நாரதருக்கு நல்வாழ்த்துக்கள். எம்மை அழைத்த காரணம்? புண்ணிய நதியாக விளங்கிய பொன்னி அகத்தியரிடம் சற்று வாய் துடுக்காக பேசியிருக்கிறார். அதன் காரணமாக பூமண்டலத்தில் ஆறாக ஓடிக்கொண்டிருந்த அவளை அகத்தியர் தன் கமண்டலத்திற்குள் அடைத்து வைத்திருக்கிறார். அடக்கத்துடன் நடக்க வேண்டிய பெண்கள் அத்து மீறி பேசினால் பெரியவர்கள் கண்டித்து தண்டனை கொடுக்கத்தானே செய்வார்கள். உண்மைதான். ஆனால் ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ் என்பார்கள். அப்படி இருக்க இந்த தமிழகத்தில் ஓட வேண்டிய நதியை தன் சொந்த காரணத்திற்காக அடைத்து வைத்து விட்டால் இந்த மண்ணில் வாழ வேண்டிய உயிர்கள் எல்லாம் என்ன ஆவது? அப்பப்பா, இது பெரும் பிரச்சனை, மாபெரும் பிரச்சனை. இதற்கு தாங்கள் தான் நீதி வழங்க வேண்டும். சரி, இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எதற்கும் முன்னின்று நல்வழி காட்டும் தாங்களே இதற்கும் பொறுப்பேற்று ஒரு வழி காட்ட வேண்டும். எப்படி? அகத்தியர் கமண்டலத்தில் அடைத்து வைத்திருக்கும் அந்த பொன்னி நதியை நிரந்தரமாக தேக்கி நிறுத்தி விடாமல் மீண்டும் இந்த மண்ணிலே ஓட விட்டு பொன் விளையும் பூமியாக்க வேண்டும். அதாவது அகத்தியரின் கமண்டலத்தில் உள்ள நீரை கவிழ்த்து விட வேண்டும். அவ்வளவுதான். அதை செய்தால் போதும். இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். நாராயண். என்ன இது? இந்த காக்கை வந்தா என் கமண்டலத்தில் உள்ள பொன்னி நதியை கவிழ்த்து விட்டது. என்ன மாயம் இது? அகத்தியரே, காக்கை வடிவில் வந்து நான் தான் உமது கமண்டலத்தில் உள்ள நீரை கவிழ்த்து விட்டவன். எதற்காக அப்படி செய்தாய்? சிறுவன் வடிவில் வந்து சித்து விளையாட்டுகளை செய்து காட்டுபவனே, யார் நீ? உம்மோடு சற்று நேரம் விளையாட வந்த ஒரு பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளை யார்? பிள்ளை யார் புரியவில்லையா? அகத்தியரே, சித்தி, பக்தி, முக்தி அனைத்திற்கும் வித்தாக விளங்குபவன் நான். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, என் கமண்டலத்தில் அடைபட்டு கிடந்த பொன்னி நதியை என்னுடைய உத்தரவின்றி எதற்காக பூமியிலே ஓடவிட்டாய்? நீண்டு ஓட வேண்டிய நீரை நீர் எதற்காக கமண்டலத்தில் அடைத்து வைத்தீர்? அடைத்து வைத்தது என் சொந்த பிரச்சனை. ஓடவிட்டது பொது பிரச்சனை. சிறுவனே, என் கோபத்திற்கு ஆளாக போகிறாய் நீ. உங்கள் கோபம் சாபம் எல்லாம் என்னை ஒன்றும் செய்து விடாது. நீ என்ன உமையொரு பாகனாக விளங்கும் ஈசனுக்கும் முதல்வனோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். வீண் வாதமா செய்கிறாய்? விநாயக பெருமானே, பிரணவ பொருளே, இது என்ன நாடகம்? சரி, குட்ட வந்ததை ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? குட்டுப்பட்டாலும் தமிழ் எழுதும் தவசீலர் கையால் குட்டுப்பட வேண்டும். குட்டுங்கள். ஐயோ, அபச்சாரம், அபச்சாரம். நான் உங்களை குட்டுவதா? என்ன அகத்தியரே, என்னை குட்ட வந்து தங்கள் தலையிலேயே குட்டிக் கொண்டீர்? பிள்ளை வடிவில் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன். வந்திருப்பது பிள்ளையாரே என்று தெரிந்ததும் என் தவறை உணர்ந்து நானே குட்டிக் கொண்டேன். வேதநாயகா, இன்று முதல் நான் மட்டுமல்ல, என் போல் தவறு செய்பவர்கள் எல்லாம் தங்களை தரிசிக்க வரும் போது அவரவர்கள் தலையில் குட்டிக் கொண்டுதானே தீர வேண்டும். அகத்தியரே, நீர் தவறொன்றும் செய்து விடவில்லை. ஆணவத்தோடு பேசிய பொன்னி நதியை அடக்கி புத்தி புகட்டினீர்கள். அவளும் தன் பிழையை உணர்ந்து திருந்தி விட்டாள். அதனால்தான் நானும் அவளை தமிழ் மண்ணில் ஓடவிட்டேன். இறைவா, தங்களால் இந்த மண்ணுக்கும் ஒரு புண்ணிய நதி கிடைத்தது. இல்லை இல்லை, தங்களால் தான் பொன்னிக்கும் ஒரு புது பாதை கிடைத்துள்ளது. அதனால் உங்கள் திருவாக்காலேயே அவளுக்கு ஒரு புது பெயர் சூட்டி விடுங்கள். பெருமானே, தாங்களே காக்கை வடிவில் வந்து என் கமண்டலத்தில் உள்ள பொன்னி நதியை கவிழ்த்து அதன் காரணமாக அந்த நீர் விரிந்து ஓடியதால் இன்று முதல் காவிரி என்று பெயர் பெற்று செழிப்போடு விளங்கட்டும். ஆஹா, அழகான பெயர். இனி இந்த மண்ணில் காவிரி தலையாய நதியாக விளங்கட்டும். வாழ்க நீர், வளர்க உமது தொண்டு. விநாயக பெருமானே, அனைத்தும் உன் செயல். பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்தோம். கொஞ்ச நேரம் ஆடி பாடி வேடிக்கை பொழுது கழிச்சோம். உனக்கு பெண்கள் துணை கிடைச்சிட்டா போதுமே, உடனே என்ன மறந்துடுவிய? அடே அப்பா, ஒரு 10 நிமிஷம் உங்க கூட இல்லன்னா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்துடுதே. சரி சரி, போ போய் அவங்க கூடவே விளையாடு. இனிமே உங்க கூட இருக்கேன், கோச்சுக்காதீங்க. ஒண்ணும் பேசாது. அப்போ நீங்க கோவமாவே இருங்க, நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். இரு, எங்க போற? சும்மா வேடிக்கையா பேசுன. சுந்தரி, குளிர்ச்சியா வீசுற தென்றல் காற்று, உருண்டோடி வரும் அலைகளின் அழகு, நிம்மதியான கடற்கரை, இதையெல்லாம் பார்க்கும்போது நாம 2 பேரும் எப்பவுமே இப்படி புதுமண தம்பதிகளாகவே இருக்கக்கூடாதான்னு தோணுது.
சுந்தரி. டேய் ரமணி, என்னடா அது? சாரி மாமா, காலையில கடல் ஸ்நானம் பண்ணேன், சளி பிடிச்சிருச்சு. வர மாமா. டேய் ரமணி, இத்தனை நாள் எங்கடா போயிருந்த? சுந்தரி, குளிர்ச்சியான தென்றல் காற்று, உருண்டோடி வரும் அலையினுடைய அழகு, நிம்மதியான கடற்கரை, இதையெல்லாம் பார்க்கும்போது நாம 2 பேரும் என்னைக்குமே இப்படி புதுமண தம்பதியா இருக்க கூடாதான்னு தோணுது. சீமாண்டு, என்னடா உளர்ற? நான் ஒண்ணும் வளரல. அங்க அந்த இன்ஜினியர் மாமா மாமியும் இப்படிதான் பேசிட்டு இருந்தா. இந்த காலத்து மனுஷாளுக்கு குழந்தையோட வச்சுட்டு என்ன பேசுறதுன்னு புரியறதில்லை. சுந்தரி, கல்யாணி, நாம 2 பேரும் இந்த கன்னியாகுமரி கடற்கரையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத பாக்குறச்ச, கல்யாணம் ஆன புதுசுல மெட்ராஸ் மெரினா பீச்ல உட்கார்ந்து நேரம் போறது தெரியாம பேசிட்டு இருப்போமே, அது எனக்கு இப்ப ஞாபகம் வருது. அடா அடா அடா, அது பொன்னான காலமோ இன்னும். ஏன்னா இன்னொரு தடவை அந்த மாதிரி வாழ்க்கை வரவா போறது. என்ன அப்படி சொல்லிட்ட கல்யாணி? அடாடாடா, சித்தனாடி உங்க அப்பாவோட பேசிட்டு இருக்க விட மாட்டேங்கிறனே. போங்கோ, போய் சமத்தா விளையாடுங்கோ. ஓடி கல்யாணி, அப்புறம் சொல்லு. ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பலகாரம்லாம் செய்து எடுத்துட்டு போய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கச்சே பொண்ணு சொன்னேல, ஞாபகம் இருக்கா? பொண்ணா சொன்னேன், அப்ப என்னென்னமோ சொல்லி இருப்பேன். இப்ப ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறது. நான் சொல்லட்டுமா? சொல்ல. கிட்ட வாங்கோ. அப்பா, என்னை சச்சு கல்லெடுத்து அடிக்கிறா. அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும். என்ன சொல்றேன்? இதுகள் இந்த ஜென்மத்தில் நம்ம நிம்மதியா பேச விடாது. வாங்கோ. நாயனா, நம்ம பாரத தாய்க்கு இமயமலை தான் திருமுகம், இந்த கன்னியாகுமரி தான் திருவடி. சுவாமி விவேகானந்தர் இமயமலையிலிருந்து யாத்திரையை தொடங்கி இந்த கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இப்ப நாம் நின்றுட்டு இருக்கோம் இந்த பாறை, இங்கதான் உட்கார்ந்து பாரத நாடு வளமோட வாழணும்னு கண்ண மூடி ஆண்டவனை தியானம் பண்ணாராம். ஓஹோ, அந்த மகானுடைய ஞாபகார்த்தமா தான் இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்களோ? ஆமா, பல பெரியவர்களுடைய நன்கொடையாலையும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர் உழைப்பாலையும் தான் இந்த மண்டபம் உருவாகி இருக்கு. என்னங்க, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேள. இந்த ஊர்ல தங்குமாலை, தந்தத்துல சீப்பெல்லாம் ரொம்ப சல்லீசா விக்கிறாங்க. நாம போய் வாங்கிட்டு வரலாமா? கேட்டீங்களா? நாம எவ்வளவு உயர்ந்த இடத்துல நிக்கிறோம், இவ எங்க கீழே போயிட்டா பாத்தீங்களா? பெண்கள் சில பொருள்களை வாங்கணும்னு விரும்பிட்டாங்கன்னா அவங்க அதையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தர்றேன். பணத்தை எடுங்களேன். பெரியவங்களோட பேசிக்கிட்டு இருக்கல, குறுக்க பேசாத, இருக்கிறத வச்சு வாங்கிக்க. நீ பணத்தை எடுக்க மாட்டீங்களா? சமரசத்துக்காக பாடுபட்ட மகானுடைய மண்டபத்துல வந்து நிக்கிறோம். நாயனா, இங்க வந்து சண்டை போட்டுக்க வேண்டாம். அவங்கிட்ட சொல்லுங்க. நடங்க. யாருன்னு தெரியுதா? ஐயா, போய். புலவரை யார் அது? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சீங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நம்ம ஜாதியா தண்டோரா போடுறது நீங்களும் கேட்டாச்சா? ஏன் வயிற்றுல அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஏன் நீர் என்ன விட்டானே அனல் மூச்சு, அதுல இருந்தே தெரியலையா என் நிலைமை? வேகுதுங்க உள்ள. ஓஹோ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல, ஆண்டவன் கிட்டதான் அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு இருந்திருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். ஓஹோ, சரி சரி, நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்து நின்றுப்பீங்க, நான் பார்த்திருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட என்னங்க ரொம்ப கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். கொஞ்சம் போச்சனா நான் தாண்டா கடவுள் விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போட்டிருக்கேன். அதுவும் உண்மை, கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா? சரிதான், நேரத்துக்கு சாப்பிடுறவங்க போல் இருக்கு. நின்னு நிம்மதியா பேசிட்டு இருக்கீங்க. இங்க இனிமேதான் ஏற்பாடு. வரேன். நெல் வாங்க.
பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது, அடுத்த க்ஷணம் என் கையில 1000 பவுன் பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்ட நீங்க தர்றீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்குவா. ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியே கண்ணாபினான்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசன நடையா எழுதுறேன், இருந்தாலும் போலவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை. திருடலாங்கிறியா? உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையா? ரொம்ப பேர் பணம் வேணாம் சொல்றவங்கள நான் பாத்துருக்கேன்ல. இப்ப எனக்கு பொருளின் மீது பற்றில்லை அப்பா. 10 நாள் தானே உடம்புல இத்தனை நடக்குது. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா அப்பா? முடியுமா? என்னது என்னது? அந்த பரிசின் மீது எனக்கு பற்றில்லை, நீ வாங்கிக் கொள்ளு. இப்ப புரிஞ்சுதியா? புதுசா பாட்டு எழுதி பழகுறேன். அத நேரா எடுத்துட்டு போனா எப்படி உதப்பானுங்களோ என்ன பண்ணுவானு பயந்து என்ன சொல்ற இல்ல. என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால். என்கிட்டயே மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமையை பத்தி உனக்கு தெரியாது. தயாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். சற்று புறம் கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையைச் சிறந்தது இலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்பா பாத்தீங்களா? என்ன அது? புல் அரிக்குது. ஐயா நீர் புலவர். நீர்? இல்லை இல்லை, நான் புலவன் இல்லை. நீர் அந்த பாட்டை கொடுங்கள். அரசன் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்யும். எனக்கு அந்த பரிசு வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே எடுத்து. எல்லாமா? எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி சரி, பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற யாராவது கொடுத்தால் என்னிடவா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்கி இருக்குதுன்னா? தெய்வீக சிரிப்பையா உங்களது. நான் மறுமுறை உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெருத்தரவா சுத்திரவர் போல் இருக்கு. அதற்கும் சிரிப்பு தானா? வீடு விலாசமே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு. பெரிய வீடு? அது எந்த வீடு? இதே வீடு. இங்கே இருப்பவர் போல் இருக்கிறது. பாட்டை கொடு. தயாராக இருக்கிறது போல் இருக்கிறது. ஐயா, பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனக்கே. போய் வா. வேண்டாம், வச்சுக்க. ஏன்? இல்லை வேண்டாம். ஏன்? இல்லை, எனக்கு அடிவைத்தை கலக்குகிறது வேண்டாம். எடுத்துச் செல். சொன்னால் கேளு. வேண்டாம். பரவாயில்லை, எடுத்துச் செல். எனக்கு வேண்டாம். கோழை. கோழைதான் எனக்கு வேண்டாம். எனக்கு பயமா இருக்கிறதையா? எனக்கு பயம். பயமே ஜெயம். வெற்றி உனதே, பரிசு உனதே. போய் வா. கடவுள் மாதிரி உங்களை நம்பி போறேன். அப்பா சொக்கா.